ஏஎஸ்எம் இன்ஃபோ வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். பிளட் ப்ரெஷர், பிபி குறைவதற்கு என்ன செய்யலாம்? இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு யங் அடல்ட்ஸ் 30 வயதில் இருக்கக்கூடியவங்க, 35 வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. பல வருஷமாக எனக்கு பிபி இருக்குங்க. இது எப்படி சரி செய்யலாம்? எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுத்தால் பிபி நமக்கு குறையும்? சாரி, இப்போது இதனோட சேர்த்து இதை சாப்பிடலாமா, இந்த உணவோடு சேர்த்து இந்த மூலிகையும் பயன்படுத்தலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையாக பிபியை குறைக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. இதுலையுமே பார்த்தோம்னா ஒரு சிலர் கரெக்டாக என்கிட்ட சொல்கிற விஷயம், வீட்டில் நான் பிபி செக் பண்ணால் எனக்கு நார்மலாக இருக்குங்க, இதுவே நான் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுறேன்னா உடனே எனக்கு பிபி இன்க்ரீஸ் ஆகிடுது, ஹாஸ்பிட்டல் செட்டை பார்த்தாலே எனக்கு பிபி ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது தான் இந்த கண்டிஷன். ஸோ நார்மலாக இருக்கும்போது வீடுகளில் செக் பண்ணும்போது நமக்கு பிபி எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணியே கூட நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் ரொம்ப நேச்சுரலாக இந்த பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எந்தெந்த மாதிரியான உணவு முறைகள், முக்கியமான சித்த மருந்துகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். பிபி ரொம்ப நாளாக எனக்கு அதிகமாக இருக்குங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவோ, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக் மாதிரியான அது பக்கவாதம் தொடர்பான பிரச்சனைகள், முக்கியமாக சிறுநீரக பாதிப்பு. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சிகேடி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரானிக் கிட்னி டிசீஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த பிளட் ப்ரெஷர் தான். இதனோடு சேர்ந்து நிறைய பேருக்கு கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகளும் ஏற்படுது. அப்போது தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கிறதுனால உடலில் இந்த பிரச்சனைகள், சரும பிரச்சனைகள்லேருந்து நமக்கு உடல் உள்ளுறுப்புகள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது. இதுதான் சித்த மருத்துவத்தில் பித்தம் அப்படின்னு சொல்லுவோம், அழல். இந்த பிபி அப்படின்னு சொல்கிற விஷயத்தையே சித்த மருத்துவத்தில் குருதி அழல் அப்படின்ற ஒரு பேரில் தான் சொல்லுவாங்க. அதாவது ரத்தத்தில் பித்தம் கலந்து அதிகமாகி அதனால் வரக்கூடிய பிரச்சனை. இதற்கு நம்ம பித்தத்தை குறைக்கக்கூடிய உணவு முறைகள், மூலிகைகளை நம்ம பயன்படுத்திட்டு வரும்பொழுது ரொம்ப எளிமையாக இந்த பிளட் ப்ரெஷரை நம்ம நார்மலாக கட்டுக்குள்ளே வைக்க முடியும். சரி, இதற்கு முக்கியமாக சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடிய வெண்தாமரை சூரணம். அது என்னங்க வெண்தாமரை சூரணம்? இதை பயன்படுத்தலாமா? எந்த அளவுக்கு, எந்த வயதில் இருக்கிறவங்க பயன்படுத்தலாம்? இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வெண்தாமரை சூரணம் பொதுவாகவே தாமரை மலர்ல இருந்து மருந்துகள், இதயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு மருந்துகள் இருக்கு. அதே மாதிரி பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் தாமரையிலிருந்து மருந்துகள் செய்கிறோம். அதே மாதிரி தாமரை விதைகளில் இருந்தும் மருந்துகள், தாமரை கிழங்கில் இருந்து சாறு எடுத்து அந்த சாரை நிறைய மருந்துகளை சேர்த்து பாவனைப்படுத்தி பெருமருந்துகள் செய்வதற்கும் நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த வெண்தாமரை சூரணம் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து சித்த மருத்துவத்தில். பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தலாம். அதே மாதிரி அல்சர், வயிறு புண் இருக்கக்கூடிய நபர்கள், ஸோ வயிறு புண் இருக்குது, நீண்ட நாட்களாக எனக்கு ஆறாமல் புண்கள் இருக்குது, வயிறு புண் இருக்குது, வாய்ப்பகுதியிலும் அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக வெண்தாமரை சூரணம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி கல்லீரல், ஃபேட்டி லிவர் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள், ஸோ அடிக்கடி எனக்கு பார்த்தோம்னா சிறுநீரக கற்கள் உருவாகுது, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, சரியாக சிறுநீர் வெளியேறலை, இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக வெண்தாமரை சூரணத்தை பயன்படுத்தலாம். இதுலையுமே முக்கியமாக ஒரு சிலருக்கு டைஜஷன் நார்மலாகவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்குமே நம்ம வெண்தாமரை சூரணம் பயன்படுத்தலாம். அதிகமான உடல் உஷ்ணம் இருந்தாலும், உஷ்ணம் அப்படின்னு சொல்லும்பொழுதே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம உடலில் பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதை சரி செய்கிறதுக்கும் நம்ம வெண்தாமரை சூரணத்தை பயன்படுத்தும் போது ஒரு நல்ல பலன் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து வெண்தாமரை சூரணம் சரி எந்த அளவில் யாரெல்லாம் எவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்றதும் தெரிஞ்சுக்கலாம். அளவு அப்படின்னு சொல்லும்போது 4 இருந்து 5 கிராம் அளவுக்கு. ஸோ அப்போ பார்த்தோம்னா ஒரு டீஸ்பூனில் பாதி அளவுக்கு நம்ம எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இது நம்ம உணவு எடுப்பதற்கு முன், உணவு எடுக்கிறதுக்கு ஒரு 10-15 நிமிடங்களுக்கு முன்னாடி சாப்பிடலாம். இல்லைங்க எனக்கு முன்னாடி சாப்பிட்டா ஒரு மாதிரி வயிறு அசிடிட்டி மாதிரி இருக்குது அப்படின்னா உணவு எடுத்து ஒரு அரை மணி நேரம் கழித்து காலை இரவு
2 வேளையும் இந்த வெண்தாமரை சூரணத்தை பயன்படுத்தலாம். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தம், பித்தத்தை குறைப்பதற்கு வெண்தாமரை சூரணம் ஒரு முக்கியமான மருந்து. தலையில நரைமுடி இருக்கு, அடிக்கடி சிறுநீரகங்கள்ல கற்கள் இருக்கு, சிறுநீரக பாதை தொற்று, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களும் வெண்தாமரை சூரணம் பயன்படுத்தலாம். இதனோட முக்கியமாக பிளட் ப்ரெஷரை நமக்கு குறைக்கிறதுக்கு தேற்றான்கொட்டை சூரணம் ஒரு முக்கியமான மருந்தாக இருக்குது. வெண்தாமரை சூரணத்தோட தேற்றான்கொட்டை சூரணமும் நம்ம சமமாக எடுத்து பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல்ல பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்றது குறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா உப்பு சேர்த்து சாப்பிடுவது, அசைவ உணவுகள் நிறைய சாப்பிட்றது, இரவு நேரத்தில் உறங்காமல் இருக்கிறது, எனி டைம் ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன். இந்த மாதிரியே நிலைமையில் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு பார்த்தோம்னா பிபி எப்போவுமே ஹையாக தான் இருக்குது. அந்த பிபி நல்ல நமக்கு நார்மலாக வரணும், ரத்த அழுத்தம் நமக்கு குறைவாக இருக்கணும், பேலன்ஸ்டாக மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி தினம்தோறுமே ஒரு 30 நாட்களுக்கு குறையாமல் 30 நாட்களாவது வெண்தாமரை சூரணம் பயன்படுத்தணும். அதே மாதிரி உடல் பருமன் அதிகமாக இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பிபி ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ உடல் எடையை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு மாதம் ஒரு முறை 2லிருந்து 3 கிலோ வரைக்கும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இந்த வெண்தாமரை சூரணமும் பயன்படுத்திக்கிட்டே வரணும். தேவைப்பட்டால் இதனோட பிற சித்த மருந்துகளும் சேர்த்து பயன்படுத்தும் போது கம்ப்ளீட்டாக நமக்கு பிபி அப்படின்ற ஒரு பிரச்சனையே உடலில் இல்லாத மாதிரி இருக்கும். பிளட் ப்ரெஷர் நார்மலாக நமக்கு மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும். இந்த பதிவில் அதிகமான இரத்த அழுத்தம் இருக்கும்போது வெண்தாமரை சூரணம் எப்படி பயன்படுத்தலாம், மற்ற மருந்துகள் என்ன அப்படின்றத பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.